சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மக சிவா பண்ணதை நினைச்சு ரொம்பவே பயங்கரமா கோபத்துல இருக்காங்க. அப்ப நம்ம சிவா மகவை பார்த்தும் பார்க்காத மாதிரியே ஒதுக்கி போறாங்க. இதை பார்த்ததும் மக பயங்கரமா கோவப்படுறாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி இவன் போறான்னு சொல்லிட்டு, டே சிவா நில்லுடா, என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? உன்னுடைய வாழ்க்கை எதுவும் ஆகக்கூடாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு நீ போகணும், நல்ல பணக்காரனா இருக்கணும். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கேன். அதை பத்தி கொஞ்சமாவது நீ கவலைப்படுறியா? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்னமா பண்ணேன், என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? சிந்து பண்ண வேலையை பத்தி நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எப்படியெல்லாம் நீ அசிங்கப்பட்டுட்டு இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் உனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதை தவற விட்டுட்டியே, உண்மையா சொல்லுடான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏமா முடிஞ்சு போன விஷயத்த திரும்பவும் திரும்பவும் கலறிட்டு இருக்க? இங்க பாருடா, அந்த அன்னபூரணிக்காக மட்டும்தான் நீ உண்மையிலேயே உன் பள்ளியை தூக்கி போட்டுக்கிட்டேன்றது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு அந்த அன்னபூரணி முக்கியம், உன்னை பெத்த தாய் நான் முக்கியம் கிடையாதா? ஏன் சிவா இப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பார், இப்பவே போயிட்டு நீ அன்னபூரணி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க மகா. இப்ப மகா எப்படி சிவாவை சம்மதிக்க வைக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.